பஞ்சம மீட்பை பொறுத்தவரை சட்டப்படி எந்த தடையும் கிடையாது. உச்ச நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது, உயர் நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது, வருவாய்த்துறை நிலையாணைகள் இருக்கிறது. நிலம் வழங்கப்பட்ட போது போட்ட உத்தரவிலேயே பட்டியல் சாதியினர் 10 ஆண்டுகளுக்கு விற்றால் செல்லாது, பட்டியல் சாதி அல்லாதவர் வாங்கினால் செல்லாது, 10 வருஷத்துக்கு பிறகு விற்றாலும் அது செல்லுபடியாகாது என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிலம் பஞ்சமி நிலம். இந்த பஞ்சமி நில மீட்புக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக பல்லாண்டு காலமாக மீண்டும் மீண்டும் நாம் முயற்சித்தாலும் இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் அருங்குணம் கிராமத்திலே மீட்கப்பட்டதை போல ஒரு அத்து பூத்ததை போலத்தான் சில இடங்களில் இந்த நிலத்தை மீட்க முடிகிறதே தவிர பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பட்டியல் சாதி அல்லாதவர்கள் கையிலே பல தலைமுறைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. உரிமை படைத்த நம்முடைய மக்கள் நிலமற்றவர்களாக அத்தக்கூலிகளாக கடுமையான வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். சட்டம் தடை இல்லை, அரசு ஆணைகள் தடை இல்லை, நீதிமன்ற உத்தரவுகள் எந்த விதமான தடையும் இல்லை. எது தடையாக இருக்கிறது? ஆட்சியாளர்களுக்கு மனமில்லை என்பதுதான் அதில் இருக்கிற மிக முக்கியமான தடை. தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வலியுறுத்த விரும்புவது பஞ்சமி நிலம் என்று நீங்கள் கண்டறிந்திருக்கிற நாங்கள் சொல்லுவதையெல்லாம் நீங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் நீங்கள் புலனாய்வு குழுக்களை அமைத்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இன்ன இடத்தில் இருக்கிறது, இன்னாருடைய ஆக்கிரமிப்பு இருக்கிறது, இன்னென்ன சர்வே எண் என்பது உட்பட அரசிடம் இருப்பதாக ஏற்கனவே வருவாய் நிர்வாக ஆணையர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் கண்டறிந்திருக்கிற குறைந்தபட்சம் அந்த 2.5 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அரசு செய்யவில்லை என்றால் நாங்கள் நிலத்தை பறிமுதல் செய்து நிலமற்ற பட்டியல் சாதி மக்களிடம் ஒப்படைப்போம். ஆகவே நாங்கள் பறிமுதல் செய்து ஒப்படைப்பதா அரசாங்கமே எடுத்துக் கொடுப்பதா என்பதை ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் செய்வோம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.